அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கடைசி தேதி, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, இது போன்ற விவரங்கள் வந்து இந்த நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையை பார்த்துட்டு இதுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் பட்டன் செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நேற்று 6/6/2025 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 26/6/2025 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக நமக்கு டைம் கொடுக்குறாங்க. 27/6/2025 டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஏதாவது நம்ம எடிட் பண்ணுறதா இருந்தால் 1/7/2025 2/7/2025 வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஆகஸ்ட் 6 ஆகஸ்ட் 11 வரைக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக எவ்வளோ சார் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு டென்டேட்டிவான வேகன்சி வந்து 261 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு 261 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/8/2025 தான் கட் ஆஃப் டேட். இந்த தேதியின் அடிப்படையில் நீங்கள் ஸ்டீனோகிராஃபர் சிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 30 வயசு இருக்கலாம்ன்றாங்க. இதே வந்து நீங்கள் ஸ்டீனோகிராஃபர் டிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 27 வயசு இருக்கலாம். சார் 27 வயசு 30 வயசுன்னு சொல்கிறீங்க, இதுக்கு மேலே இருந்தால் அப்ளை பண்ண முடியாதானா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓபிசி கேண்டிடேட், அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்களாம் 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளி இருந்தால் 10 வருஷம் ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தால் ஒரு 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது தெரியுது. ஸோ இது வந்து ஏஜ் லிமிட். அடுத்து வந்து இதுக்கு என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்றத ஒன்று கேட்பீங்க. ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா +2 வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து ஸ்டீனோகிராஃபர் அப்படின்றதுனால நீங்கள் ஸ்டீனோ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எஸ்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் அது டைப்பிஸ்ட் கேட்டாலும் ஸ்டீனோ கேட்டாலும் அவங்க சர்டிஃபிகேட் கேட்குறது கிடையாது. பட் ஆனால் வந்து என்னென்னா ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட் நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து வைப்பாங்க. அது நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் ஃபர்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் அல்லது அது ஈக்குவலண்ட் வந்து பாஸ் பண்ணிக்கணும். 12ஆம் வகுப்பு ஈக்குவலாக வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கான டேட்டும் பார்த்தீங்கன்னா 1/8/2025 இதான் கட் ஆஃப் டேட். இந்த தேதியின் அடிப்படையில் நீங்கள் +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ +2 பாஸ் பண்ணியிருந்தால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் வந்து இங்கே போதுமானதுன்னு சொல்ல முடியாது. ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணாலுமே ஸ்கில் டெஸ்ட் பாஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஜாப் கிடைக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன கிடைச்சதுன்றது விவரங்கள்லாம் முழுமையாக கொடுத்துருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் செலவாகுன்னு கேட்டிங்கன்னா 100 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக கேட்பாங்க. இதே நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அல்லது எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 100 ரூபா ஃபீஸ் வந்து கிடையாது. மற்றவர்களுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இது சதர்ன் ரீஜனில் நமக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கா சார் அப்படிங்கிற வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதர் ஸ்டேட்டில் ஏதாவது போயிட்டு நான் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குமானா கிடையாது. நம்ம சதர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலியில், வேலூர் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி முக்கியமான சிட்டிஸில் வந்து எக்ஸாம் சென்டர் கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நம்ம எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் ஒரு 50 கொஷினும், ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 50 கொஷினும், ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 100 கொஷினும் வந்து நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் சொல்கிறாங்க. கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும், தமிழ்லாம் வராது. ரைட்டா? இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் வந்து கொஷின் இருக்குன்றாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கான சார்னா 0.25ன்றது நெகட்டிவ் மார்க்காக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சிலபஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் எப்படி சார் இருக்குன்னா ஸ்கில் டெஸ்ட் அப்ளை பண்ணும்போதே வந்து இங்கிலீஷாக ஹிந்தியான்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இங்கிலீஷ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹிந்தி தெரிஞ்சதுன்னா ஹிந்தி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ ஹிந்தி, இங்கிலீஷ் தான் ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ் கிடையாது. ஸோ இங்கிலீஷ் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் குரூப் சி, அதாவது கிரேட் சி, கிரேட் டின்னு 2 இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு வந்து 100 words per minute ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்டீனோகிராஃபர் கிரேட் சிக்கு கொடுத்துருக்காங்க. இதே டிக்கு பார்த்தீங்கன்னா 80 words per 80 வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி, பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரைட்டாக? ஸ்கில் டெஸ்ட்டோட பேட்டர்ன் என்ன அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான விவரங்கள் இவ்வளோ தான். நீங்கள் வந்து எஸ்எஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு நீங்கள் +2 முடிச்சிருக்கீங்க,
ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்டீனோ தெரியும், ஸ்டீனோ இவங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்கில் டெஸ்ட் என்னால் பாஸ் பண்ண முடியும் சார் அப்படின்னா, ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ரிட்டன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு பாஸ் பண்ணோம்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு வந்து இந்த ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.